السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் முதல் தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு முதல் நோன்பு வைப்பதற்காக வேண்டி தயாராக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல இறைவன் வரக்கூடிய முழுமையாக 30 நாட்களும் முழுமையாக நோன்பு வைத்து முழுமையாக அமல் செய்யக்கூடிய, இபாதத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட நமக்கு தெரியும் சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா சூராவை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நம்முடைய வீடுகளில் கட்டாயமாக நாம் ஒவ்வொருவர்களுமே ஓத வேண்டிய அற்புதமான ஒரு சூரா. 286 ஆயத்துகளை கொண்ட ஒரு சூரா. இன்னைக்கு 176 வசனங்கள் வரை, அதாவது 1.25 ஜுஸுவு இன்னைக்கு ஓதப்பட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த இன்னைக்கு ஓதப்பட்ட பல்வேறு ஆயத்துகள்ல ஒரு 5 நிமிஷம் நமக்காக ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு ஆயத்து. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ, பூமியில் ஃபசாதுகளை, குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டால், நாங்கள் எங்கே குழப்பத்தை ஏற்படுத்துகிறோம், நாங்கள் எல்லாம் சமாதானமாக தானே நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செய்த தவறை அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த ஆயத்து இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு. பொதுவாக மனிதனுடைய குணமே எப்படி அப்படின்னு சொன்னால், நாம் ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறை ஒப்புக்கொள்வதற்கான அந்த தன்மை நம்மள்கிட்ட இருக்காது. இன்னும் சொல்ல போனால், நாம் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சால் அந்த தவறை நியாயப்படுத்தி பேசுவோமே ஒழிய, நாம் செய்த தவறை நான் செஞ்சது தப்பு தான், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத ஒரு மனிதனுடைய மனம் அந்த தன்மை ஏற்றுக்கொள்ளாது. நாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டோம். எனவே ஒரு முஃமினான ஒரு மனிதன் ஒரு காஃபிரான ஒரு மனிதனுக்கு மத்தியில் பிரித்து காட்டுவது நாம் செய்யக்கூடிய தவறுகளை ஒப்புக்கொள்வது தான். ஏன்னா அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மாற்று மதத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் தவறு செய்யக்கூடியவர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. நான் இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள்னா தப்பு செய்ய மாட்டாங்க, இந்துக்கள் தான் தப்பு செய்வாங்க அப்படின்லாம் கிடையாது. எனவே தவறு அப்படிங்கிற அடிப்படையில், பாவம் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லோரும் செய்யக்கூடியது, அது இயல்பான விஷயம். ஆனால் ஒரு முஃமினான ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை எப்படி நினைப்பான், ஒரு பாவியான ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை எப்படி நினைப்பான் என்று ஹதீஸில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இன்னல் முஃமின், முஃமினான மனிதன், அல்லாஹுவை ரசூலை ஏற்று வாழக்கூடிய உண்மையான முஃமின், யரா, அவன் பார்ப்பான், துனூபஹு, தன்னுடைய பாவத்தை அவன் பார்ப்பான். எப்படின்னா, கஅன்னஹு காயிதன் தஹ்த ஜபல், மலைக்கு கீழே மலையின் அடிவாரத்தில் உட்கார்ந்திருந்தா அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, யகாஃபு ஐயகஉ அலைஹி, அவனின் மீது தன் மீது அந்த மலை விழுந்துருமோ அப்படின்னு பயப்படுவான். அதாவது நாம் செஞ்ச பாவம் எல்லாம் ஒன்று சேர்ந்து
அந்த மலையா என் மேலே வந்து விழுந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முக்மீனான மனிதன் தன்னுடைய பாவத்தை குறித்து தான் செய்த பாவத்தை நினைத்து பயப்படுவான். அதே வைன்னல் ஃபாஜிர் பாவியானவன் யரா துனூபஹு தன்னுடைய பாவத்தை பார்ப்பால் பாவியானவன் எப்படி கதுபாபி மர்ர அலா அன்ஃபிஹி தன்னுடைய மூக்கின் மீது ஒரு ஈ வந்து உட்கார்ந்தா எப்படி வந்து உட்கார்ந்துட்டு போகுமோ, மூக்கில் அல்லது உடல்ல ஏதாவது ஒரு பகுதியில் ஈ வந்து உட்கார்ந்தா எப்படி நாம் அப்படியே தட்டி விடுவோமோ அந்த மாதிரி ஒரு பாவி பாவம் தானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அவன் எப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் செய்கிறான், இதெல்லாம் ஒரு பெரிய இதா அப்படின்னு சர்வ சாதாரணமாக பார்ப்பான். எனவே உண்மையான முஃமின்களாக இருந்தால் நாம் செய்த தவறை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய அற்புதமான மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். இன்னும் சொல்ல போனால் யார் தான் செய்த பாவத்தை நியாயப்படுத்துகிறானோ, தான் செஞ்சது பாவம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பாவத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்காம யார் தான் செய்த பாவத்தை நியாயப்படுத்துகிறானோ அந்த மனிதனுக்கு கடுமையான தண்டனை நாளை மறுமையில் உண்டு என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை யார் நியாயப்படுத்துகிறாங்களோ அவர்கள் மகா மோசமானவர்கள், மிகப்பெரிய நஷ்டவாளிகள் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி தருகிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம ரமலான் மாதத்தினுடைய முதல் நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு முதல் தராவீகை தொழுது விட்டு நம்ம அமர்ந்திருக்கிறோம். எனவே இனி வரக்கூடிய இந்த 30 நாட்களும் எனவே நாம் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை நியாயப்படுத்துவதோ அல்லது பாவம் செஞ்சுட்டு அந்த அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்பதோ அல்ல. எனவே இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன், நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன், முழுமையாக நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இந்த ரமலானை அல்லாஹ் எப்படி நமக்கு நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அப்படிப்பட்ட இந்த ரமலானை நான் பயன்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோட நாம் இந்த முழுமையாக இந்த ரமலானை நாம் பயன்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய ரிலா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுப் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல இந்த ரமலான் மாதத்தை நமக்கு 3ஆக பிரித்து அதுல இப்போ நம்ம முதல் 10ல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், முதல் 10னுடைய முதல் நாள். எனவே இந்த 10 நாட்கள் அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இறைவா, இந்த நாட்களில் ரஹ்மத்துக்கெல்லாம் மிகப்பெரிய ரஹ்மத்தாக இருக்கக்கூடிய ரப்பே, எங்களுக்கு நீ அதிகமாக ரஹ்மத்து செய்வாயாக என்கின்ற இந்த துஆவை நாம் இந்த 10 நாட்கள் அதிகமாக ஓதுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பினை எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா வ அலா ஆலி சய்யிதினா محمد وبارك وسلم عليه. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمني برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.